லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இப்ப போட்டி நடந்துருக்குது. அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. புதுசா வருவான், நம்ம எவ்வளவு பேரை பார்த்தோம். அது காலப்போக்கில் எல்லாம் சரியா போயிடும். அதெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை. இப்ப நிலைமை என்னன்னு தெரியுமா? லாட்டரி சீட்டுக்கும் பிளாக் டிக்கெட்டுக்கும் இப்ப போட்டி நடந்துருக்குது. அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதான் நீட் எடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிறானுங்க. எப்படின்னா எவனா பிடிச்சி வந்துட்டு மஞ்சாக்குடிதான் நினைக்கிறானுங்க. தமிழ்நாட்டில் அது வேவாது என்பதை மட்டும் இந்த நிகழ்ச்சி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. அப்பேற்பட்ட இளம் தலைவருக்கு தான் நம்ம பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். அவர் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த இந்த நம்மையும் இந்த இயக்கத்தையும் இந்த நாட்டையும் எதிர்காலத்தில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியில தம்பி உதயா அவர்களை நான் வாழ்த்துகிறேன். இப்ப மழை பெஞ்சது சென்னையிலாம், அதுக்கு முன்னே அதிமுக ஆட்சியில் மழை பெஞ்சு எத்தனை நாளுக்கு அப்புறம் தண்ணி போவோம் இல்லையா? ஒரு வாரம் 10 நாள் ஆகும். ஆனா இந்த முறை தண்ணி மழை கடுமை பெஞ்சது இல்ல, மறுநாளே கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திலேயே தண்ணி வடிய வச்ச ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஞாபகம் வச்சுங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்து இன்னைக்கு சென்னை புறநகர் பகுதியெல்லாம் கடுமையான மழை பெய்தாலும் தண்ணியே தேங்காத ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்.